மற்றும் ஒரு முக்கிய செய்தி, திமுக கூட்டணியில் விசிகாவிற்கு எத்தனை தொகுதிகள் என்பது குறித்து பரபரப்பு தகவல் வெளியாக இருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் முதன்மை செய்தியாளர் பிரவீன்குமார். வணக்கம். இது தொடர்பான விவரங்கள். ரவி வணக்கம். தேர்தல் நெருங்கியிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தேர்தல் தேதி விரைவில் அறிவிக்கப்பட நிலையில் கூட்டணி கட்சிகளுக்கான தொகுதி பங்கீடுக்கான இறுதிப் பணிகள் மிக தீவிரமாக நடைபெற்று வருகின்றது. அந்த வகையில் திமுக கூட்டணியில் மிக முக்கிய கட்சியாக இருக்கக்கூடிய விசிக எத்தனை இடங்கள் அவர்களுக்கு வழங்கப் போகிறார்கள் என்ற எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் ஏற்கனவே முதற்கட்ட பேச்சுவார்த்தை முடிந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்போது தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை விசிக தலைவர் தொல் திருமாவளவன் சந்தித்து பேசியிருக்கிறார். இந்த சந்திப்பின் போது கூட கூட்டணி தொடர்பாக எத்தனை இடங்கள் தொடர்பாக கூட பேசப்பட்டதாக கூறப்படுகின்றது. சென்னை ஆழ்வார்பேட்டையில் இருக்கக்கூடிய இல்லத்தில் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை விசிக தலைவர் திருமாவளவன் சந்தித்து பேசியிருக்கிறார். கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலின் போது விசிகாவுக்கு 6 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டது. அது 4 தொகுதிகள் அவர்கள் வெற்றி பெற்றார்கள். இந்நிலையில் அதே 6 தொகுதிகள் அதே இடங்கள் விசிகாவுக்கு வழங்க திமுக சம்மதம் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. ஆனால் விசிகாவின் நிலைப்பாட்டை பொறுத்தவரையில் இரட்டை இலக்கம், அதாவது 12 இடங்கள் இந்த முறை வேண்டும், 12 இடங்களை போட்டியிடுவதற்கான வாய்ப்பு வேண்டும், 12 தொகுதிகள் வேண்டும் என்ற கோரிக்கை விசிக தரப்பில் முன்வைத்திருக்கிறார்கள். ஏற்கனவே முதற்கட்ட பேச்சுவார்த்தையின் போது இதே கோரிக்கை தான் முன்வைக்கப்பட்டது. அதாவது 12 இடங்கள் வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த முறை 2021 ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவிடம் அதிக கட்சிகள் கூட்டணி வைத்திருக்கிறார். 20க்கும் மேற்பட்ட கட்சிகள் கூட்டணி வைத்திருக்கக்கூடிய காரணத்தால், அதிக கட்சிகள் இருக்கக்கூடிய காரணத்தால் தொகுதிகள் எண்ணிக்கை குறைக்கப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை திமுக தரப்பில் ஒவ்வொரு கட்சியிலும் முன்வைக்கப்பட்டு வருகிறார்கள். அதே கோரிக்கை தான், அதே கருத்தை தான் திமுக தரப்பில் விசிகாவிடம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதிக கட்சியில் இருக்கக்கூடிய காரணத்தால் தொகுதி எண்ணிக்கை குறைக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் விசிகாவுக்கு கடந்த முறை கொடுத்த அதே 6 தொகுதிகள், அதே இடங்கள் வழங்கப்படுவதற்கு திமுக சம்மதம் தெரிவிப்பதாக திமுக தரப்பில் சொல்லப்பட்டது. இப்படியாக விசிக தரப்பில் 12 இடங்கள், ஆனால் திமுக தரப்பில் 6 இடங்களுக்கு உறுதியாக இருந்த நிலையில் 8 இடங்கள் வரை உறுதியாக இருப்பதாக சொல்லப்படுகின்றது. அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பில் விரைவில் வெளியாகலாம் என்று எதிர்பார்க்கப்படுது. இன்றோ அல்லது நாளையோ விசிகாவுக்கு 8 இடங்கள் திமுக ஒதுக்கி இருப்பதாக தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகலாம் என்று பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே 5 கட்சிகளுக்கான தொகுதிகள் உடன்பாடு ஏற்பட்டிருக்கிறது. மதிமுகவுக்கு 4 இடங்கள், மனிதநேய மக்கள் கட்சி 2 இடங்கள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிக்கு 2 இடங்கள், கொங்கு மக்கள் தேசிய கட்சி 2 இடங்கள், காங்கிரஸ் 28 என 5 கட்சிகளுக்கு 38 தொகுதிகள் இதுவரை கூட்டணி கட்சிகளுக்கு உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. கூட்டணி கட்சிகளுக்கான எண்ணிக்கை இதுவரையிலும் 5 கட்சிகளும் 38 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. மீதம் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கும் கூட்டணி தொடர்பாக தொகுதியில் எண்ணிக்கை தொடர்பாக பேசப்பட்டு வருகின்றது. எத்தனை இடங்கள், எந்தெந்த இடங்களை விட எத்தனை இடங்கள் முதற்கட்டமாக பேசப்படும், அந்த பேச்சுவார்த்தை தான் நடைபெற்று வருகின்றது சிபிஐ, சிபிஎம் உள்ளிட்ட கட்சிகளுக்கு. அதில் மிக முக்கியமாக விசிகாவுக்கு இந்த முறை 8 இடங்கள், கடந்த முறை 6 கொடுக்கப்பட்டது, விசிக 12 கேட்கிறார்கள். ஆனால் 8 உறுதியாக இருப்பதாகவும் அந்த உறுதியான தகவல் விரைவில் வெளியாகலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது.